வணக்கம். இந்த வேளையிலே இணைந்திருக்கின்றார். வணக்கம் 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 வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமா ஆமாம். நீங்கள் இன்று உங்களுடைய பூந்தோட்ட காவல்காரன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா காவல்காரனுடைய பிறந்தநாள் ஐயா என்று மகிழ்ச்சி. நிறைவான தகவல்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வார்த்தைகள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அவரை வாழ்த்துக் கொண்டிருப்பதை. அந்த அளவுக்கு அவர் சிறப்புக்குரியவர் திரு ஏலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். ஒவ்வொரு செயலும் தொலைதூர பார்வையோடு செயல்படுகின்றவர். இன்றைக்கு இது தேவையா என்று நினைப்போம், ஆனால் அது அதற்காக என்பது போல் அது தொடங்கும் போது தெரியாது, அதுக்கு முடிக்கும் போதும் ஓஹோ அதனுடைய சிறப்பு. இப்படி பல்வேறு செயல்களை குறிப்பாக சொல்ல போனால் திருக்குறள் ஒப்புவித்தல், அந்த பதிவு செய்தல் செயல்பாடு இருக்கிறதே, அது பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு செயலுமே அவரை சுருக்கமாக சொல்ல போனால் அவர் ஒரு அதிபலா. பார்ப்பதற்கு கரடு முடக்காக கல்லு முள்ளுமாக இருக்கும், முற்கள் குத்துவது போல் இருக்கும். ஆனால் அதை பொறுமையாக அதை அணுகி பார்த்தால் நல்ல ஒரு இனிப்பான தேன் பலா என்பது போல அவர் செயல்பாடு ஒவ்வொன்றும். இப்படி பலவற்றை இவ்வளவு இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் புகழுக்கு விரும்பாதவர், புகழை விரும்பி ஒவ்வொரு செயலுமே அந்த இதுதான். அவர் என்றைக்கும் எப்போதும் நிச்சயமாக நல்லோர் மனதில் தமிழ் மனதிலும் இருக்கும் என்று குறிப்பிடலாம். பல்லோருடைய வாழ்த்துக்கள் அவர் பெற்றவர் என்று கூட நிச்சயமா. அதுபோல அவர் ஒவ்வொரு செயல்பாடுமே இருக்கும். அவரை வாழ்த்த வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். அவருக்கும் எத்தனை ஆண்டுகள் ஐயா தொடர்பு, இலக்கிய தொடர்பு? ஏறக்குறைய ஒரு 4 வருடம். பலவற்றை, பல குடும்ப செயல்களை, தமிழ் சம்பந்தப்பட்டவர்களை உரிமையாக ஒரு இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் ஒருவராகவே என்னையும் நானும் அவரும் நினைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு உரிமையாக கடிந்து கொள்வார். இன்னொரு அவருடைய சிறப்பு என்னவென்றால் திறமை உடையவர்களை பாராட்டுவதில் முதல் மனிதர் என்று கூட குறிப்பிடலாம். அவர்களாக அந்த திறமை உடையவர்கள் சிலவற்றை பயன்படுத்திக் கொள்ளாமல் அப்படியே இருக்கிறார்களே தவிர திறமை உடையவர்களை ஊக்குவிப்பதில், முன்னணிப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பு. ஒவ்வொரு செயலிலுமே அவருடைய சிறப்பு. ஒரு நாளும் அவர் ஒரு 4 வருடம் 5 வருடம் இருக்கும். ஆனால் எத்தனை வருடம் சிலர் ஏன் இணைக்கிறார்கள் என்று இது தெரியாது. இது பூர்வ ஜென்ம தொடர்பு. நீங்கள் நான் கூட குறிப்பிடலாம். ஏன், எதற்கு, எப்படி எடுக்கிறார் ஒரு அதுதான் சொல்லுவோம். உங்கள் குடும்பத்தாரும் என்னுடைய தொடர்பியாரும் இப்படி ஏன் இப்படி ஒரு இணைப்பு இருக்குன்னா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு என்று கூட குறிப்பார். இப்போது வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருமே குறிப்பிடலாம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு குழு என்பதை விட ஒரு குடும்பமாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன நெருடல் இருந்தா கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில் உடனே அடுத்த செயல் இப்படி அந்த செயல்பாடுதான். அந்த செயல்பாட்டுக்கு ஊக்குவித்தவர், விதைத்தவர் திரு ஏலகண்ட தமிழன் ஐயா என்று குறிப்பிடலாம். அந்த குழு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வித்தியாசம் இல்லாமல் ஒரு குடும்ப உறவினருக்கு போல இன்னும் சொல்ல போனா அத்தனை பேருமே ஒரு பூர்வ ஜென்மத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூட. எனவே ஐயா அவர்களும் குடும்பத்தாரும் வாழிய நலசூழ என்று சுருக்கமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழ்த்துகிறேன். எங்கள் குடும்பத்தார் உட்பட மகிழ்ச்சி தங்கள் தொடர்பு. நல்லதையா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரும் கேட்டுக்கொண்டிருப்பார் நினைக்கின்றேன். சிறப்பாக நீங்களும் ஒரு சொன்னது போல ஒரு குடும்பமாக இந்த இலக்கிய பூந்தோட்டத்திலே எல்லோரும் இணைந்து பயணிக்கின்றோம். சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றிகளைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. வணக்கம். தங்களுக்கும் தங்கள் துணைவியாருக்கும் இணைப்பை ஏற்படுத்தியதற்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேர். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி.